விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் நிர்வாகிகளும், தொண்டர்களும் படை திரள்வோம் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுகவின் துரோகத்தை தோலுரித்து காட்டி நமக்கான சமூக நீதியை வென்றெடுப்போம் என்றும் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அக்கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டின் உழைக்கும் வர்க்கமான வன்னிய மக்களுக்கு துரோகம் இழைக்கும் வரலாற்றில் சமூக அநீதி அரசான திமுக அரசு இன்னும் 2 மைல்கல்களை கடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக, வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இன்றுடன் 1200 நாட்களாகும் நிலையில் இதுவரை அதை நிறைவேற்றவில்லை. இரண்டாவதாக, வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட 30 மாத கெடு நிறைவடைந்துவிட்ட நிலையில் ஆணையத்திடமிருந்து அறிக்கை பெறுவதற்கு பதிலாக கால நீட்டிப்பு வழங்கி துரோகம் செய்திருக்கிறது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகை அல்ல. சமூக நீதி சார்ந்த இந்த விஷயத்தில் திமுக அரசு இந்த அளவுக்கு தயக்கம் காட்டுவதற்கு, வன்னியர் இடஒதுக்கீடு என்பது திமுகவின் குடும்ப சொத்தும் அல்ல, அது வன்னியர்களின் உரிமை. தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகை ஆகியவற்றின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பெறும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. நாம் கொண்டாடும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் போற்றுவதாக கூறிக்கொள்ளும் திமுக அவர்களின் சமூக நீதி நோக்கங்களை சிதைக்கும் வகையில்தான் செயல்படும். அவர்களின் சொல்லிற்கும் செயலிற்கும் இடையேயான வேறுபாடு மிகவும் நீண்டது. அதனால்தான் அவர்களை போலி சமூக நீதியாளர்கள் என்று விமர்சித்து வருகிறோம். வன்னியர்களின் சமூக நீதி போராட்டம் என்பது மிகவும் நீண்டது. 1980ஆம் ஆண்டில் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை நிறுவியது முதல் மிக தீவிரமாக தொடங்கிய அந்த போராட்டத்தில் 1 வார தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது மட்டும் 21 உயிர்களை பலி கொடுத்தது உள்ளிட்ட ஏராளமான உயிர் தியாகங்களை செய்துதான் முதல் இடஒதுக்கீட்டை வென்றெடுத்தோம். அப்போது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவதாக உறுதியளித்த அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கடைசி நிமிடத்தில் 107 சமூகங்களுடன் வன்னியர்களையும் சேர்த்து புதிய பிரிவை உருவாக்கி 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். வன்னியர்கள் போராடி வென்றெடுத்த இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கே பயன் கிடைக்காத நிலையில்தான் கடந்த ஆட்சியில் மருத்துவர் ராமதாஸ் வழிகாட்டுதலில் எனது தலைமையில் களமிறங்கி போராடி 10.5 விழுக்காடு வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை வென்றெடுத்தோம். சமூக நீதிக்கு எதிரானவர்களால் அதற்கு உயர்நீதிமன்றத்தில் முட்டுக்கட்டை போடப்பட்டாலும் அதை அகற்றிய உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என 31/3/2022 தீர்ப்பளித்தது. ஆனால் அதன்பின் 1200 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசுக்கு மனமில்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டியது சட்டத்தின்படியும் தர்மத்தின்படியும் அரசின் கடமை. ஆனால் அந்த கடமையை தட்டி கழிக்க, இல்லை வன்னியர்களின் உரிமையை தட்டி பறிக்க திமுக அரசு நடத்திய நாடகங்கள் அப்பப்பா ஏராளம் ஏராளம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்துவிட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் ராமதாஸ் கடிதங்கள் வாயிலாகவும் நான் நேரில் சந்தித்ததன் வாயிலாக அளித்த அழுத்தங்கள் காரணமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு ஒப்புக்கொண்டது. இதை சட்டப்பேரவையிலும் சட்டப்பேரவைக்கு வெளியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி செய்தார். எனினும் திரைமறைவில் வன்னியர்களுக்கு எதிரான சதிகளைத்தான் திமுக அரசு அரங்கேற்றியது. பாமகவின் அழுத்தத்தை தொடர்ந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் நோக்கத்திற்காகத்தான் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மாற்றியமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து 3 மாதங்களில் பரிந்துரை அளிக்கும்படி 12/1/2023 ஆணையத்திற்கு அரசு ஆணையிட்டது. ஆணையம் அதன் சமூக நீதி கடமைகளை நிறைவேற்ற நினைத்திருந்தால் 3 மாதங்களில் அறிக்கை அளித்திருக்கலாம். ஆனாலும் அரசும் ஆணையமும் கூட்டு சதி செய்து காலம் தாழ்த்தின. 3 மாத காலக்கெடு 30 மாதங்களாக மாற்றப்பட்டு அதுவும் கடந்த 11ஆம் தேதி முடிவடைந்துவிட்ட நிலையில் அரசுக்கு எந்த அறிக்கையும் ஆணையம் அளிக்கவில்லை. அது தொடர்பாக எந்த எதிர்கேள்வியும் எழுப்பாமல் தமிழக அரசும் மேலும் ஒரு கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்தின் சமூக நீதி வரலாற்றில் ஓர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓர் ஆணையம் அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய அதிக காலம் எடுத்துக்கொள்வது இதுதான் முதல் முறையாகும்.
இஸ்லாமியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க 14/7/2006 அமைக்கப்பட்ட நீதியரசர் ஜனார்தனம் ஆணையம் அதன் அறிக்கையை 6 மாதங்களில் தாக்கல் செய்தது. அதைத் தொடர்ந்து 15/9/2007 அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதேபோல் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க 25/3/2008 அமைக்கப்பட்ட நீதியரசர் ஜனார்தனம் ஆணையம் 243 நாட்களில் அதே ஆண்டு நவம்பர் 22 பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்தது. அதன்பின் 2009 பிப்ரவரி 26 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதைவிட பல மடங்கு, அதாவது 915 நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலும் ஆணையம் அதன் அறிக்கையை தாக்கல் செய்யாமல் தாமதித்து வருகிறது. வன்னியர் இடஒதுக்கீடு குறித்த அறிக்கையை ஆணையம் முதலில் அதற்கு வழங்கப்பட்ட 3 மாத காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் கடந்த 4 ஆண்டுகளில் வன்னிய மாணவர்களுக்கு 3600 MBBS இடங்களும் 700க்கும் கூடுதலான மருத்துவ மேற்படிப்பு இடங்களும் கிடைத்திருக்கும். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தரவரிசையில் முதல் 25 இடங்களில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 6000க்கும் மேற்பட்ட இடங்களும், கலைக்கல்லூரிகளில் 80,000க்கும் கூடுதலான இடங்களும், சட்டக்கல்லூரிகளில் 1000க்கும் கூடுதலான இடங்களும் கிடைத்திருக்கும். மேலும் அரசு துறைகளில் வன்னியர்களுக்கு 5000க்கும் மேற்பட்ட அரசு வேலைகள் கிடைத்திருக்கும். இயல்பாக கிடைக்க வேண்டிய இந்த உரிமைகளை பறித்து திமுக அரசு பெரும் துரோகம் செய்திருக்கிறது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் 2021 பிப்ரவரி 26 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட போது அதை திமுக புறக்கணித்தது. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தேர்தலில் பரப்புரை மேற்கொண்டது. வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்வது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மைத்துனர் ஜெயராஜமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இசைவேளாளர்கள் சங்க மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை பாதுகாக்க தவறியது, உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1200 நாட்களாகியும் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்ற மறுப்பது ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது வன்னியர்கள் மீது மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எந்த அளவுக்கு வன்மம் வைத்திருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக அரசின் சமூக அநீதியை அம்பலப்படுத்துவதன் வாயிலாகவும் மருத்துவர் ராமதாசின் வழிகாட்டுதல்களில் கடந்த காலங்களில் நடத்தப்பட்டது போன்ற தீவிரமான அறப்போராட்டங்களை முன்னெடுப்பதன் வாயிலாகவும் தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க முடியும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. அதன் தொடக்கமாகத்தான் வன்னியர் சங்கம் நிறுவப்பட்ட நாளான ஜூலை 20 இடஒதுக்கீட்டுக்காக போராளிகள் இன்னுயிர் ஈத்த மண்ணான விழுப்புரத்தில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். நாம் வென்றெடுத்த அனைத்து சமூக நீதிகளுக்கும் அடிப்படையாக அமைந்தது பாட்டாளிகளான உங்களின் போராட்டம்தான். அந்த வகையில் இப்போதும் நமக்கான சமூக நீதியை வென்றெடுக்கவும் அதன் அடிப்படையில் பிற சமூகங்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த போராட்டம்தான் காரணமாக அமையவிருக்கிறது. இதை மனதில் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அதன் இணை மற்றும் சார்பு அமைப்புகளை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளும் பாட்டாளி தொண்டர்களும் விழுப்புரம் மண்ணில் படை திரள்வோம், திமுகவின் துரோகத்தை தோலுரித்து காட்டி நமக்கான சமூக நீதியை வென்றெடுப்போம் என்று உங்களை அழைக்கிறேன். வன்னிய மக்களின் சமூக நீதிக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக பாட்டாளி சொந்தங்களாகிய உங்களை எதிர்பார்த்து விழுப்புரத்தில் காத்திருப்பேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார்.